ஜிம்முக்கு போயும் உடம்பு ஏறலையா? செயற்கையான பவுடர் சாப்பிட்டு சோர்வாக இருக்கிறீர்களா? செயற்கை புரதங்கள் நம் உடலுக்கு நிரந்தர பலத்தை தராது. உண்மையான பலம் நம்ம பாரம்பரிய உணவுகளில தான் இருக்கு. இது நம்ம பாட்டியின் 7 நாள் இயற்கை புரத ரகசியம். திங்கள் முதல் ஞாயிறு வரை தினமும் ஒரு இயற்கை புரதம் உங்கள் உடலை இரும்பாக மாற்றும் திட்டம் இது. இந்த ஆச்சரியமான மாற்றத்தை நீங்களும் பெற தயாரா? இதே போல பாரம்பரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள இப்போதே ஸ்பைஸ் ரவுட் கேன்வஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாள் ஒட்டு திங்கட்கிழமை. முளைகட்டிய பச்சைப்பயிறு. முளைகட்டிய பயற்றில் புரதச்சத்து பல மடங்கு அதிகரிக்கும். இதனுடன் கொஞ்சம் தேங்காய், வெல்லம் சேர்த்து காலையில சாப்பிட்டால் நாள் முழுவதும் எனர்ஜி குறையவே குறையாது. இது தசைகளை வலுவாக்கி தளர்ச்சியை நீக்கும். இயற்கையான இனிப்புடன் ஆரோக்கியமான தொடக்கம். நாள் 2 செவ்வாய்க்கிழமை. கொள்ளு சுண்டல் அல்லது கொள்ளு சூப். கொழுத்தவனுக்கு கொள்ளு என்று சும்மாவா சொன்னார்கள் பாட்டி? கொள்ள நன்றாக வறுத்து வேக வைத்து கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிட்டால் சுவை அருமையாக இருக்கும். இது கெட்ட கொழுப்பை கரைத்து உடலுக்கு உறுதியான புரதத்தை தரும். உடல் எடை குறைத்து கட்டுடலாக மாற இதுவே சிறந்த மருந்து. நாள் 3 புதன்கிழமை. கருப்பு கொண்ட கடலை. முந்தைய நாள் இரவே நீரில் ஊற வைத்து காலையில் குக்கரில் வேக வைக்க வேண்டும். இதில் சீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்டால் செரிமானம் எளிதாகும். நாள் முழுவதும் உழைக்க தேவையான அசுர பலத்தை இது கொடுக்கும். இதில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் புரதம் எலும்புகளை இரும்பாக்கும். நாள் வியாழக்கிழமை. நம்மூர் ஸ்பெஷல் கடலை மிட்டாய். வறுத்த வேர்க்கடலையை சுத்தமான பாகு வெல்லத்தில் கலந்து செய்வது. இது ஒரு மிகச்சிறந்த ப்ரீ ஒர்க் அவுட் ஸ்நாக். வேர்க்கடலையின் புரதமும் வெல்லத்தின் இரும்புச் சத்தும் இரத்தத்தை சுத்திகரித்து ஆற்றலை அள்ளித்தரும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவரும் விரும்பும் புரதச்சத்து இது. நாள் வெள்ளிக்கிழமை. பாரம்பரிய உளுந்தங்களி. தொலி உளுந்த வறுத்து கருப்பட்டியுடன் சேர்த்து களியாக கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டால் அதன் சுவையே தனிதான். இடுப்பு வலி, முதுகு வலி உள்ளவர்களுக்கு இது ஒரு அமிர்தம். எலும்பு மஜ்ஜைகளை வலுவாக்கி உடலை இரும்பை போல் உறுதியாக்கும் உளுந்து. நாள் 8 சனிக்கிழமை. தட்டைப்பயிறு எனப்படும் காராமணி சுண்டல். இத லேசாக வறுத்து வேக வைத்து சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து உண்ணலாம். இதில் வைட்டமின்களும் புரதமும் சரிசமமாக நிறைந்துள்ளது. நார்ச்சத்தும் அதிகம் இருப்பதால் செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்கும். ஒரு வார உழைப்பின் சோர்வை நீக்கி உடலை மீட்டெடுக்கும். நாள் 7 ஞாயிற்றுக்கிழமை. காடுகளின் தங்கம் மான் மூங்கில் அரிசி. இத கஞ்சியாகவோ அல்லது சாதமாகவோ வடித்து சாப்பிடலாம். இதில் உள்ள அதீத புரதம்
சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தும். இது பல வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் மூங்கிலில் இருந்து கிடைக்கும் அரிய வகை உணவு. இந்த 7 நாள் இயற்கை புரதம் உங்கள் உடலை முற்றிலும் புதிதாக மாற்றிவிடும். உங்களுக்காக இந்த 7 நாள் இயற்கை புரத டயட் சார்ட். இதை இப்போதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 உணவுகளில் உங்களின் ஃபேவரைட் எது? கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸ்பைஸ் ரவுட் கேன்வஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.